அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். இந்த நாளிலும் புரட்ட முடியாத ஒரு பெரிய கல்லை வானத்திலிருந்து தேவதூதன் வந்து இறங்கி புரட்டினதை நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதை உங்களால செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களோ, பெரிய காரியங்கள் உங்களால முடியாது, கடினமானவைகள் என்று நினைக்கிறீர்களோ, அவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்னொரு ஒரே ஒரு சின்ன குறிப்பு சொல்லி நம்ம போகிறோம். திருப்பிக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம், அங்கேயும் சகோதரிகள் தான். மகளிர் தினம் அன்று சகோதரிகளை பற்றி பேசுவோம். 28 மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 16 verse 3, 3வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 16:3. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். நம்ம சகோதரிகள் வராங்க. யாரு வராங்க? மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து, அப்போ ரொம்ப ஆயத்தத்தோட வராங்க. எதுக்கு வராங்க? சுகந்த வர்க்கங்களை அவருடைய சரீரத்திலே பூசி அவருக்கு பணிவிடை செய்யும்படி வருகிறார்கள். நம்ம நண்பர்கள் சகோதரர்கள் எங்க போயிட்டாங்க? மேல்வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவங்களாம் காலையில் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அப்படி சொல்லிக்கிற வேண்டியதான். நம்மலாம் ஓய்வு நாளில் சர்ச்சுக்கு போயிட்டாங்க, ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, சர்ச்சில் ஏகப்பட்ட வேலையாக இருந்தது, அங்கே தான் இருந்தாங்க நம்ம சகோதரர்கள். உங்களை சொல்லலை, நீங்களும் அங்கே தான் சர்ச்சு தான் இருப்பீங்க. நம்ம சகோதரர்களை சொல்லலை. அந்த 12 பேரில் 11 பேர் இருந்தாங்க பாருங்க, அவங்கள யாரையும் காணோம். இந்த சகோதரிகள் தான் போகிறாங்க. ஒரு அழியா சொல்லுவாங்க, அகில உலக மகளிர் தினம், ஒரு அழியா சொல்லுங்க. பார்த்தீங்களா, சத்தமாக தான் வருது. கொஞ்சம் அந்த சைடு ஒன்று வர மாட்டேங்குது. அகில உலக மகளிர் யார் சொல்றாரு அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நம்ம ஆளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகோதரிகள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யும்படிக்கு, அவர் இறந்தாலும் பணிவிடை செய்வோம், வாழ்ந்தாலும் பணிவிடை செய்வோம். ஒரு ஆளுங்க சொல்லுவோமா? ஏற்கனவே வாழ்ந்த போது அவங்க தான் பணிவிடை செய்தாங்க, கூட நின்னாங்க. இப்போ அவர் மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பும் அங்க வந்து என்ன செய்கிறாங்க? பணிவிடை செய்ய வேண்டும், சுகந்த வர்க்கம் இட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே சுகந்த வர்க்கம் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. எங்க கொண்டுட்டு வந்தாங்க? யார் கொண்டு வந்தா? மரியாள் இயேசுடைய பாதத்தில் வந்து நலதம் என்கிறதான அந்த சுகந்த வர்க்கத்தை ஊற்றி தலையில தன்னுடைய மயிரால துடைத்தாள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். எங்க வாசிச்சோம்? சீமோன் வீட்டில். அது யோவான் 12வது அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் 11வது அதிகாரத்தில் அந்த மரியாள் இடத்துலேருந்து 7 பிசாசு ஆண்டவர் துரத்தினார்னு ஒரு வசனம் இருக்குது, நீங்க பார்த்துக்கோங்க அதெல்லாம். அப்போ பாருங்க, இந்த வேளையில் அந்த மகதலேனா மரியாள் வராங்க. இந்த வந்துட்டு சுகந்த வர்க்கத்தை இடும்படிக்கு வராங்க. வந்துட்டு வரும்போது என்ன, அவங்களுக்கு ஒரே கவலை, ஐயோ கல்லறையை வச்சு பூட்டியிருப்பாங்களே, கல்லறையுடைய பெரிய கல்லை எப்படி நான் புரட்ட போகிறேன் அப்படி. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு வரீங்க, ஆனால் பல தடைகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆளியா சொல்லுங்க, என்ன தடை இருக்கும்? அது உங்களுக்கு தான் தெரியும். பெரிய கல், உங்களால் புரட்ட முடியாத கல், உங்களால் தீர்க்க முடியாத பல சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு ஆளியா சொல்லுமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கல் இருக்குன்னு தெரிஞ்சா கூட நம்ம போய் ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நம்ம வரும்பொழுது தான் கல் உருட்டப்படுகிறது. ஒரு ஆளியா சொல்லுவோமா? இல்லையா? அங்கே ஆல்ரெடி மூடியிருப்பாங்க, கல் வச்சு மூடியிருப்பாங்க. சேவகர்கள் காவல் காப்பார்கள், ராயனுடைய முத்திரை போடப்பட்டிருக்கும். நாம் அங்கே போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க வச்சுங்க. போன வாரம் என்ன பார்த்தோம்? நம்ம ஒருத்தர் சொன்னார், SMS அடித்தார், நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு. அண்ணே நான் வரேன்னு சொன்னார். இன்னொருத்தர், அண்ணன் தம்பி நீ ஓடிவான்னு சொன்னார். அப்படி எல்லாம் 7 பேர் ஓடி போயிட்டாங்க. இங்கே ஒரு அம்மா சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? உடனே அது கல்லை வச்சு மூடியிருப்பாங்க, சேவகர்கள் காவல் காப்பாங்க, முத்திரை போட்டிருப்பாங்க அப்படின்னு பல காரியங்களை சொல்லியிருக்கலாம்ல. சொன்னாங்களா? சொல்லலை. எல்லாரும் வாங்க போகலாம்,
நீங்கள் போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் வெள்ளைப்பழம் கொண்டு போகிறீங்களா, நான் நலங்கம் அந்த பரிமள தைலத்தை கொண்டு வரட்டுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன செய்திருப்பாங்க. இந்த சகோதரிகள் எல்லாரும் பாருங்கம்மா, என்பவளும் அவருக்கு சுதந்திர வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு, அவைகளா ப்ளூரல்ல இருக்குது. அந்த சாஸ்திரிகள் வந்தபோது 3 கொண்டு வந்தாங்க பாருங்க, அதே மாதிரி இந்த சகோதரிகளும் பல சுகந்த வர்க்கங்களை கொண்டு வந்திருக்க வேண்டும். அதுதான் சொல்லப்படுகிறது. கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது, அப்போல்லாம் சன்லைட்டு டே லைட்டு இதெல்லாம் கிடையாது போல, சூரியன் உதயமாகிற பொழுதே போயிருக்கிறாங்க. சூரியன் இப்போ எப்போ உதயமாகிறது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வெதர் சேனலில் போய் பார்க்கணும். அந்த டைம்லேயே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறிடத்தில் வந்து அப்படின்னு பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவங்க ராத்திரிலாம் தூங்கியிருக்கவே மாட்டாங்க போல. ஐயோ ஆண்டவரே, நாங்கள் உங்களை பார்க்கணுமே, ஊழியம் செய்யணுமே அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அளவுக்கு வந்திருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அடுத்த வசனம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பேசிட்டு வராங்க, ஒருத்தர் பேசுகிறாங்க. யாரு கல்லை புரட்டுவா, ராயனுடைய முத்திரையா, நோ ஐ டோன்ட் வரி அபவுட் தட் சீல், அல்லது கல் காவல் காப்பாங்களே, அதெல்லாம் நான் கவலைப்படுறது இல்லை. கல்லை யாராவது புரட்டணும் அப்படின்னு அந்த தைரியம், அந்த எண்ணத்தோடு தான் வராங்களே ஒழிய ராயனை பற்றி, கவர்மெண்ட் ஆர்டரை பற்றி கவலைப்படுறதில்லை, கவர்மெண்ட் முத்திரையை பற்றி கவலைப்படுறதில்லை. இன்றைக்கி நம்ம அதை தான் பேசியிருக்கிறோம். அது கவர்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது, ஜிஓ இப்படி இருக்குது. என்ன ஜிஓனா என்னது, கவர்மெண்ட் ஆர்டர். நீங்களாம் தமிழ்நாட்டில் இருந்தவங்க தானே, இல்லை நீங்கள் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவங்களா? இந்தியாவில் தான் எதுக்கு எடுத்தாலும் ஜிஓ ஜிஓன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா? அந்த ஜீவோ இருக்குதா, அந்த ஜீவோ இப்படி சொல்லுது, அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. நாங்கள் போவோம், கல்லை புரட்டுவோம், நாங்கள் அப்படி செண்டு அடித்து பூசுவோம் அப்படின்னு தைரியமாக வராங்க பாருங்க. அதுதான் இன்னைக்கு பெண்கள். ஒரு ஆளியா சொல்லுங்க, பெண்களே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த மகளிர் வராங்க, வந்து யார் இந்த கல்லை புரட்டுவான்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய அந்த சிப்பாய்களை பற்றியும் கவலைப்படுறதில்லை, சீலை பற்றியும் கவலைப்படுறதில்லை, சீல்னா அந்த முத்திரையை பற்றி கவலைப்படுறதில்லை. அங்கே போய் அப்படிப்பட்ட வேலையில், அதாவது இயற்கையினுடைய நியதிகளுக்கு அப்பார், அரசாங்க நியதிகளுக்கு அப்பார், மாத்திரமல்ல உங்களுடைய சுய சரீரத்துடைய கல்லை புரட்டுறதும் கூட பெரிய கல். அது எப்படி நான் புரட்டுவேன்னு உங்களுடைய பிசிக்கல் சிச்சுவேஷனுக்கும் அப்பால் தாண்டி இவங்க வராங்க பாருங்க. அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஏற்கனவே தூதனை வச்சு கல்லை புரட்டி வச்சிருக்காரு. ஒரு ஆளியா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க அப்படி வந்தாதான் நடக்கும். வீட்டிலே இருந்துட்டு அங்க சீல் வச்சிருப்பாங்க, அங்க சிப்பாய் இருப்பாங்க அப்படின்னு காரணத்தை காட்டிட்டு யாராவது இருந்தீங்கன்னா அங்க ஒன்றுமே நடக்காது. ஆனா இதையெல்லாம் மீறி நம்முடைய மனதில் தான் அந்த போராட்டம், அந்த மனதில் இருக்கிறதான அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்புறப்படுத்தி விட்டு நம்ம என்ன செய்யணும், மேற்கொண்டு வர வேண்டும். இவைகளை மேற்கொண்டு வருகிற பொழுதுதான் அந்த இடத்துல வருது பாருங்க. அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. எப்படி இருந்தது கல்? பிரச்சனை எப்படி இருந்தது? பெரிய பிரச்சனைங்க. நம்முடைய ஆண்டவர் அதை விட பெரியவர். ஹல்லேலூயா. கல் மிகவும் பெரிதான், ஒரு சாதாரண பெருசு இல்லைங்க, மிகவும் பெரிது. ஓகே, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? They saw the stone had been இங்கிலீஷ்ல அது, ஆமா, it was very large. என்ன லார்ஜ்? எக்ஸ்ட்ரா லார்ஜ்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரா 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 லார்ஜ், 5x லார்ஜ், அது மாதிரி இருந்திருக்கும் அந்த அந்த கல். இட் வாஸ் வெரி லார்ஜா இங்கிலீஷ்ல. கல் மிகவும் பெரிதாக இருந்தது. நம்மளாம் யோசிச்சிருப்போம், ஐயோ இதெல்லாம் சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் இது தேவையா? எதுக்கு நீங்கள் இதெல்லாம் போறீங்க? உங்களுக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியுங்களா? அங்கே எவ்வளோ சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு இருக்கு தெரியுங்களா அப்படின்னு நம்ம சகோதரர்களாக சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருந்திருக்கும்ல, இந்த குடும்பஸ்தர்களாக என்ன சொல்லியிருப்பாங்க? காலையில் சூரிய உதயமாகிறதுக்கு முன்பதாக யார் போவாங்க? நாங்கள் பாடி தூங்குறோம், நீங்கள் போங்க, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கியிருப்பாங்க சகோதரர்கள்லாம். இந்த சகோதரிகள் மாத்திரம் என்ன செய்கிறாங்க, பெரிய கல் இருந்தால் கூட பரவாயில்ல நாங்கள் போகிறோம் அப்படின்னு. பாருங்க, அடுத்தது பாருங்க, அந்த கல் மிக அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஒரு ஆளியா கரங்கத்திற்கு வழியா சொல்லுவோமா? எப்படிங்க கல்லை தள்ளப்பட்டிருந்ததுன்னு பார்த்தா, இந்த இடத்துல யார் தள்ளினான்னு சொல்லலை. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன்
வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தான். ஒரு ஆளையா சொல்லுங்க. எவ்வளவு மிகவும் பெரியதான கல்லா இருந்தாலும் வானத்திலிருந்து உங்களுக்காக அந்த கல்லை புரட்டும்படிக்கு தேவ தூதனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். விசுவாசிகள் இல்லையா சொல்லுங்க. அவர் தான் செய்து முடிக்கிறாருங்க. அவருக்கு பார்க்கறாங்க, ஏறிட்டு பார்க்கறாங்க, கல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, கல்லறை திறந்தப்பட்டிருக்கிறது, கல் புரட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலைங்க இருக்கீங்களோ அதை பத்தி கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக வானத்திலிருந்து தூதனை கீழே இறக்கி அந்த கல்லை புரட்டி விட்டு அந்த கல்லு மேல அவன் ஏறி உட்கார்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறான். ஒரு வழியா சொல்லுங்க ஆமென். ஒரு வழியா சொல்லுவோமா? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு மேல நீங்க உட்கார்றதுக்கு கர்த்தர் உதவி செய்யற ஒரு தூதனை நிறுத்துகிறார் பாருங்க. அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஏற்கனவே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் இப்பொழுது எங்க இருக்காரு? பிரச்சனைக்கு மேல இருக்காரு, கல்லுக்கு மேல இருக்காரு அவரு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் அந்த கல்லையும் அவர் உங்களுக்காக புரட்டி உங்களை அந்த நீங்க பிரவேசிக்க முடியாத அந்த இடத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு கர்த்தர் வழிகளை தருவார். சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர், அந்த இடத்துல வேலை கிடைக்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. நான் ஸ்டார்டிங்கில் படித்து முடித்த உடனே வேலைக்கு ட்ரை பண்ணும்போது ஜஸ்ட் சொல்கிறேன், எனக்கு அந்த நம்ம இந்தியாவில் உங்களுக்கு தெரியுமா, லிமிடெட் கம்பெனிஸ் எல்எல்சின்னு சொல்லி, இங்கே அமெரிக்காவில் எல்எல்சின்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் வந்து லிமிட்டெடு, ஆமாம் ப்ரைவேட் லிமிட்டெட் எல்லாம் இருக்குங்களா. அந்த லிமிடெட் கம்பெனினா என்னது? பப்ளிக் லிமிடெட், அதாவது பப்ளிக் ஷேர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன் முதல்ல. அப்படி அதாவது அதெல்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போது அந்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது கடினமான காரியம், எது முடியாது என்று நீங்கள் நினைத்து மலைத்து போய் நிற்கிறீர்களோ அதையே உங்களுக்காக திறந்து ஆண்டவர் அதற்கு மேலே உட்காருவார். நீங்கள் மகனே போ, உள்ள போ அப்படின்னு சொல்லுவார். ஒரு வழியா சொல்லுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை சாதகமாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்காக சூழ்நிலையை சாதகமாக மாற்றும்படிக்கு வானத்திலிருந்து ஆடுறான்னு போறங்க. ஹல்லேலூயா. ஜீவோ இல்லைங்க, ஹெச்ஓ வருங்க. ஒரு ஆளையா சொல்லுங்க. ஹெச்ஓனா என்னதுங்க? ஹெவன்லி ஆர்டர். ஹெவன்லி ஆர்டர் தானே? ஆமாம், பார்த்தீங்களா, அவர் பேட்டன்ட் வச்சிருக்கிறார்ல, அவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஆமென். ஹெவன்லி ஆர்டர் வருங்க. ஒரு ஆளையா சொல்லுங்க. நல்ல காலம் பாஸ்டர். ABCDEFG, அடுத்தது ஹெச் தானே பாஸ்டர்? அதில் GO, அடுத்தது HO, அடுத்தது நீங்கள் சொல்லுங்க, அடுத்தது IO, ஆல்பபெட்டிக்கலாக அப்படிங்க. பார்த்தீங்களா, அப்படி தானே வரும். அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க. HOனா ஹெவன்லி ஆர்டர் வரும் உங்களுக்காக. ஒரு ஆளையா சொல்லுங்க. ஆண்டவர் தூதனை மேலேருந்து இறக்குவார் உங்களுக்காக. ஹல்லேலூயா. இந்த தூதன் என்ன செய்வான்? அந்த கல்லின் மேலே உட்காருவான். ஒரு ஆளையா சொல்லுங்க. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. எழுந்து நிற்ப பாடல பாடம். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் போன வர பாடினதே பாட்டு தான். ஹல்லேலூயா. நன்றி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. ஐ மீன், பழைய ஏற்பாடில் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு நம்ம JBQ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செரிமனி இருக்கிறதுனால நம்ம அதை குறைத்துக் கொள்கிறோம். நேரடியாக போகிறோம். ஸ்தோத்திரம். உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சை. ஐயா பாருங்க, ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, நீர் எங்களோடு இருந்திருந்தால் எங்கள் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீர் இங்கே இல்லாததுனால தான் இது நடந்தது. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும்படிக்கு இது நடந்தது என்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக கற்களை, பெரிய கல்லை, மிகவும் பெரிய கல்லை புரட்டி போடுகிற ஒரு ஆண்டவர். உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி, உங்களுடைய வேலையை பற்றி, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் மிகவும் அங்கலாய்ப்போடு சோர்வோடு காணப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில இந்த நாளிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, வாஞ்சையா, உன் சித்தம் செய்வது இதய
உள்ளத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறோமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என்பாருங்கள் சுமைகள் என்பாரங்கள் என் சுமைகள் அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிற பொழுது பாடத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இறக்கி வைத்தேன் உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மைத்தானே என் முன்னே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில பாரங்கள், சுமைகள், புரட்ட முடியாத பெரிய கற்கள் வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வானத்தில் இருந்து இறங்கி வந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் எந்த நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கீங்களோ, என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஒரு நாளும் கைவிடாத நேசர், உங்களை ஒரு நாளும் கைவிடாத நேசர், எப்பொழுதும் உங்களுக்காக பரிந்து பேசுகிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்களை பாராதபடிக்கு, நம்முடைய பாவங்களை பாராதபடிக்கு, நம்முடைய மீதுகளை எண்ணாதபடிக்கு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயப்படுகிற உங்களுக்கு இறங்குகிறார். உங்கள் வாழ்க்கையில எங்கள் எந்த காரியத்திற்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஓ ரிபா பாதிபா ரபா சந்துர பரிக்கபல ரபா திபல ரபா பாபா ஓரியா லபூதி ரபா சந்துர விக்கபல ரபா திபல ரபா பாபா. எந்த வேளையிலும் ஹல்லேலூயா இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், உங்களுக்காக ஒரு வேலையை உருவாக்குகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய பிள்ளைகளுக்காக ஒரு வேலை உருவாக்கப்படுவதாக, விடுபட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக, பெரிய மிகவும் பெரிதான கல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே புரட்டி போடுகிறோம். கர்த்தாவே, இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்திருளும். உடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து பாதத்தில் விழுந்து கண்ணீரோடு நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்திருப்பீரானால் எங்களுக்கு இது நடந்திருக்காது என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட வராவிட்டால் எங்களை இந்த இடத்தை விட்டு நீர் போக விடாதிரும் என்று சொல்லுகிறோம் அப்பா. இந்த வேளையில அப்பா, குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய உம்மாலே கூடும் ஆண்டவரே. மருத்துவர்கள் முடியாது என்று சொல்லலாம் ஆண்டவரே. பிலிப்பியன்
பில்லியன் டியூப் அடைக்கப்பட்டிருக்கிறது சொல்லலாம். ஆனா நீ திறக்கிற தேவன், கல்லறை திறந்த தேவன், அடைப்புகளை திறக்கிற தேவன், ராகேலுடைய கற்பத்தை திறந்த தேவன். ஓ ரபா தீபா ரபா ஷபா ரபா தீபா ரிக்கபா ரபா. தீர்க்க முடியாத வியாதிகளோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட மருந்துகளாலும் செய்ய முடியாத அப்பா அற்புதத்தை நீங்க செய்ய முடியும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே தொட்டு சுகப்படுத்துவீராக. பரலோக கட்டளை இடுவதாக, பரலோகம் இறங்கி வருவதாக. மருத்துவர்களால் செய்ய முடியாததை, மருந்துகளால் செய்ய முடியாததை தேவனுடைய வல்லமை செய்து முடிக்க முடியும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நீ செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைபடாது. நீ செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைபடாது. நீ செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைபடாது. நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும், மனபாரங்களை நீக்கியருளும், அற்புத அடையாளங்களை செய்தருளும். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நன்மைகள் உண்டாகட்டும், சுபிட்சங்கள் உண்டாகட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.